போர் போடுறாங்கல்ல, தீயவர்களுடன் நல்லவர்களும் அழியிறாங்களே. ஹதீஸ்ல பார்த்திருக்கேன், தீயவர்களுடன் சேர்ந்து நல்லவர்களும் அழிவார்கள் என்று. பாவம் தானே, ஒவ்வொன்னா பாவம் கிடையாது, நம்மளதான் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்கள்னா ஷஹீதுடைய அந்தஸ்தோடு சொர்க்கத்தை வெற்றி அடையக்கூடியவர்கள். நம்மளதான் அல்லாஹ் விசாரிப்பான். அவர்கள் சிரமத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தீர்கள் என்று. அவர்களுக்காக தொழுது அழுது துவா செய்தமா. நம்ம சாப்பிடும் போது பாலஸ்தீன் மக்கள்கள்னா சாப்பிட்டாவலான்னு வருந்தி அழுதமா. அவர்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களை தட்டி கேட்கவும் தடுக்கவாவது நினைத்தமானு. அல்லாஹுடைய உதவி இல்லாம ஒரு ஆணையை கூட நம்மளால அசைக்க முடியாது. நம்மளுடைய எண்ணங்களையும் செயல்களையும் சோதிப்பதற்காக தான் இந்த வாழ்க்கையே. அப்படியாக்கா, இதுக்கு முடிவே இல்லையா? இறுதி முடிவை வெற்றி அடைவதற்கான சோதனைகளை தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். பாவம்னு தெரியாமையே அநியாயம் செய்யறாக மனிதர்கள். தெரியாமலா? அல்லாஹ் சொல்றான், பாவம் செய்பவர் தமக்கு எதிராகவே அதை செய்கிறார் என்று.